நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நல்லவராக இருந்தார், கடந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ போதுமானவராக இருந்தார், அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த 2026 வருஷத்தில் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உண்மையாகவே இந்த வருஷம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நான் கர்த்தருக்குள் உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் இந்த வருஷத்தில் ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த தடையில்லாமல் உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டுடைய வார்த்தையை முதல் செய்தியாக, ஒரு வாக்குத்தத்த செய்தியாக உங்களுக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நிச்சயமாக அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசி உங்களை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற அருமையான நல்ல வார்த்தை, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்தில் ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் பல கேள்விகள், பல சிந்தனைகள், பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். எப்படி நம்ம கூட ஆண்டவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா, இப்படிலாம் சிலருக்கு சில கேள்வி. சிலருடைய வாழ்க்கையில் சில உறவினர்கள், சில பந்தத்தில் இருக்கிறவர்கள் நம்மளோட தொடர்ந்து இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களாங்கிற பலவிதமான காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? கிதியோனை பார்த்து சொல்லப்பட்டது. கிதியோனை பார்த்து ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா, மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமையாக்கி, அவங்களுடைய காணியாட்சியை கொள்ளையடித்து கொண்டு அவர்களை வளரவிடாதபடி அவர்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருந்த நாட்களில் ஒரு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2026 குறித்து நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறாரு. உங்களோடு அவர் இருந்தால் எவ்வளோ பெரிய பலம் இல்லை, உங்களோடு கூட இருந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை, உங்களோடு கூட அவர் இருந்தார்னா எவ்வளோ பெரிய நன்மை இல்லை, உங்களோடு கூட அவர் இருந்தார்னா எவ்வளோ பாதுகாப்பு இல்லை, உங்களோடு கூட இருந்தால் எவ்வளோ ஜெயம், வெற்றி நமக்கு கிடைக்கும்ல. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறீங்களே, எவ்வளோ சந்தோஷம் சொல்லி கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் சில உறவினர்கள் நம்மோட வரணும்னா சில டிமாண்ட் பண்ணுவாங்க. சில காரியங்கள் அவர்களுக்கு கொடுத்தா மாத்திரம்தான் நம்ம கூட இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதையுமே எதிர்பார்க்கலங்க. அவர் நம்மோடு கூட இருக்கும்படி விரும்புகிறார். இந்த வருஷம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, அவர் உன்னோடு கூட இருக்க உன் வாழ்க்கையில் நீ அதிகமாக இடம் கொடுப்பாயானால் அவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் செய்வார். உங்கள் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிப்போம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு
அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் சில சம்பவங்களை ஆண்டவர் அவன்கிட்ட இருந்து பார்த்தார். ஆகதான் இந்த வருஷத்தில் நாமும் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மோடு கர்த்தர் இருப்பார் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். நம்மோடு ஆண்டவர் இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாய் செய்யப்படும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்முடைய கண்களும் பார்க்கும், நம்மை பார்க்கிற அநேக கண்களும் அதை பார்க்கும். கிதியோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, முதலாவது நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் இவ்வளவு உரிமையாக சொல்வதற்கு கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கண்ட அனுபவம் என்ன தெரியுமா? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 11வது 12வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது தேவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக, அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நல்ல கவனிங்க, இங்கே ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நாங்க சொல்றாரு. அப்போ அதுக்கு முன்னால ஆண்டவர் இடத்துல எதை பார்த்தார் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை என்ன செய்தான்னா போரடித்தான், பிரயாசப்படுகிறான், வேலை செய்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா என்று ஆண்டவரிடத்தில் பார்க்கிறார். உங்க குடும்பத்துக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களா? உங்களுடைய ஊழியத்துக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களா? ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக பிரயாசப்படுறீங்களா? அல்லது இந்த உலகத்தில் தேவையின் மத்தியில் இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எதையாவது கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவருடைய பிள்ளையா நான் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறீர்களா? அப்படி பிரயாசப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்பது வேதம் சொல்கிற தெளிவான சத்தியம். கிதியோனிடத்தில் ஆண்டவர் பார்த்த காரியம் என்ன? அவன் பிரயாசப்படுகிறவனாய் இருந்தான். மீதியானியர் வந்து கோதுமையை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா இவன் பாருங்க, குடும்பத்துக்காக, அவனுடைய ஜீவனத்துக்காக, ஆமா அதற்காக அவன் என்ன செய்யறான்? ஆலைக்கு சமீபமாய் போய் போரடிக்கிறான், அதை உதிர்க்கிறான். அதை அவனுடைய குடும்பத்தினுடைய போஜனத்துக்காக, அவனுடைய குடும்பத்தினுடைய அந்த ஸ்தோத்திர புசிப்புக்காக அவன் போரடிக்கிறவனாய் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு மற்ற யாருமே அதை செஞ்சிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அதனால தான் இதை குறித்து அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை அவன் பயந்து கூட செஞ்சிருக்கலான்னு வைங்களேன். நிறைய அப்படிதான் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஒருவேளை அவன் வந்து மீதியானியர் வந்து அதை பிடுங்கிட்டு போயிருவாங்களோன்னு சொல்லி ஆலைக்கு சமீபமாய், ஆலை என்று சொன்னால் என்ன, அது எங்கே சொல்லப்படும் அப்படின்னா திராட்சரசம் புளிகிற ஒரு ஆலை தான் நம்ம பொதுவாக நம்ம தெரிஞ்ச ஒன்று. அந்த இடத்துல போய் கோதுமை அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி நம்ம நினைக்கிறதுக்கு முன்னால் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அவன் தன்னுடைய குடும்பத்துக்காக பிரயாசப்படுகிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த 2026 ஒருவேளை சாதகமான சூழ்நிலை உடைய குடும்பத்தை நல்ல விதத்தில் நடத்துவதற்கு ஒருவேளை உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்க தொடர்ந்து பிரயாசப்படுங்க. அநியாயமாக தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? சம்பாதிக்க கூடாது. நியாயமான விதத்தில் வேலை செய்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்மளால் எவ்வளோ பலன் கொடுத்துருக்கிறாரோ அதன்படி நாம் நியாயமாக உழைச்சி நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றம் அடைவதற்கு, நம்முடைய குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வருவதற்கு ஒரு குடும்ப தலைவன் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அதே போல குடும்பத்தில் இருக்கிற தலைவிகள் தன்னுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு, அந்த குடும்பத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியத்தை செய்வதற்கு குடும்ப தலைவிகள் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பிரயாசப்படணும். ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய தாசர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்களுடைய சபைக்காக, ஊழியத்துக்காக நீங்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் விருதாவாய் இந்த 2026 கர்த்தர் விடமாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியத்தை உங்களுடைய கண்கள் பார்க்கும். தொடர்ந்து பிரயாசப்படுங்க.
அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் விதைக்கிற விதை, வேத வசனமாகிய விதை, நீங்கள் அதற்காக செலவிடுகிற பணங்கள், அதற்காக உடைய நேரங்கள், உடைய உழைப்பு எல்லாவற்றையும் பிரயாசப்பட்டு நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் கண்டு அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பிரயாசப்படுகிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்ப முதலாவது கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்தது என்ன? அவருடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். சாதகம் இல்லாத சூழ்நிலையிலையும் அவன் முயற்சி எடுத்து செய்யறான் பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் இருந்துகிட்டு தான் செய்யணும்னு நினைக்காதீங்க. இல்லாத சூழ்நிலையிலையும் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்க. ஆண்டவர் அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவார். அதை ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்க வாழ்க்கையில திருப்திகரமான ஒரு அனுபவமாக கர்த்தர் மாற்றுவதற்கு வழிவாசலை திறப்பாரு, எப்போ அவர் கூட இருக்கும்போது. அதனாலதான் கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ பயந்துகிட்டு இருந்தாலும் நான் உன்னை எப்படி பார்க்கறேன்பா? பராக்கிரமசாலியா பார்க்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ பராக்கிரமசாலி. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவர் உங்களோடு இருப்பாரானால் உங்களை ஆண்டவர் எப்படி தான் பார்க்கிறாரு? பராக்கிரமசாலியா பார்க்கிறாரு. உங்களை அவர் பராக்கிரமசாலியா பார்த்தார்னா உங்களை பார்க்கிற அநேகருடைய கண்களும் கோழையாய் அல்ல, பராக்கிரமசாலியாய் பார்ப்பாங்க. அவர் உங்களோடு கூட இருந்தா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, பிரயாசப்படுங்க. 2026 நீங்கள் குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். 2வது 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. நாங்க சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் எப்படிப்பட்டவனா? சிறியவன் என்றான். 2வது அவனிடத்தில் ஆண்டவர் எதை பார்த்தார்? ஏன் அவன் கூட இருப்பேன்னு சொன்னார் அப்படின்னா, அவன் சொல்றான் பாருங்க, என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம். நான் எல்லாரிலும், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் எப்படிப்பட்டவன்? சிறியவன் என்றான். தன்னை பற்றி சரியான ஒரு புரிதல் அவனுக்கு இருந்துச்சு. நான் யாரு, நான் எப்படிப்பட்ட மனுஷன், என் குடும்பம் எப்படிப்பட்டது, எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கிறத அவன் சரியா புரிஞ்சு வச்சிருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் இந்த 2026 உங்களை குறித்த சரியான புரிதல் உங்களுக்கு வேணும். சிலர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் சரியில்லாமல் இருக்க, நான் பறக்க ஆசைப்படுவாங்க. அப்படியே பேசுவாங்க, நான் பறக்கிற ஆள், நான் பயங்கரமான ஆள், நான் மாளிகையில் வாழ்கிற ஆள். ஒன்றும் இருக்காது. ஆனால் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா அப்படியே பயங்கரமாக நம்புகிற மாதிரி பேசுவாங்க. ஏன் அப்படிலாம் நம்ம பேசணும்? வேணாம். தேவனுக்கு முன்னால் நம்மை சரியாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுங்க. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். உங்களோடு அவர் இருக்கணும்னா உங்களை குறித்த சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் தெரியப்படுத்துகிறவங்களா இருக்கணும். அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே, என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம், என் தகப்பனுடைய வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், என்ன பார்த்தா நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படிங்கிறான். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் 2026 உங்களை தாழ்த்து ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நீங்கள் வேற யாருனாலும் செலக்ட் பண்ணுங்கப்பா, நான் நீங்கள் செலக்ட் பண்ணுவதற்கு அருகதை உள்ளவனா அப்படிங்கிற ஒரு மனநிலைமை உங்களுக்கு இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருப்பதற்கு உங்கள் இடத்துல எதிர்பார்க்கறது என்ன? நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. நான் என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் எல்லாரிலும் நான் மிகவும் எளிமையான ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தேவனுக்கு முன்னால் தாழ்த்தக்கூடிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். தேவன் உங்கள் கூட இருப்பார். உங்கள் கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் நீங்கள் ஆண்டவரிடத்தில் பொய் சொல்லணும்? ஏன் ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய இயலாமையை தெரியப்படுத்தாமல் மறைக்கணும்? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் உங்களிடத்தில் அதை எதிர்பார்க்குறார். அவர் பார்க்கிற விஷயத்தை நீங்கள் அறிக்கையிட்டுட்டீங்கன்னா அவர் உங்கள் கூடயே இருப்பார். 2வது, நான் யார் என்ற புரிதல் வெளிப்படைத்தன்மையாக நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோமா? அப்படி இருந்ததுன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். 3வது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை,
22 23 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, ஐயோ ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். கிதியோன் பாருங்க, ஆண்டவருக்கு சில காரியங்களை சொல்றான், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நான் கர்த்தருடைய தூதனை கண்டனா, இல்லை கர்த்தருடைய தூதனோடு கூட நான் பேசினேனா, ஐயோ நான் மடிந்து போயிடுவேனே அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் எதை குறிக்குதுன்னா, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படிங்கிறத அங்கே அவன் நிரூபிக்கிறான். 2026 நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படக்கூடியவங்களாக இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களாக இருப்பீங்கன்னா தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே 2026 நான் எல்லா நாட்களும் உமக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன்ப்பா. உமக்கு பிரியமில்லாத துணிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து உமக்கு பயப்படக்கூடிய பயத்தை நான் என் வாழ்க்கையில் நான் கொண்டு வராமல், ஆண்டவர் உமக்கு பயப்படக்கூடிய பயத்தை நான் என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே, வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோடு அவருடைய ரகசியம் இருக்குன்னு சங்கீதங்களில் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா அவருடைய ரகசியமான காரியங்கள் உங்களிடத்தில் ஆண்டவர் பகிர்ந்து கொள்வார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க 2026 ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துவார். அப்போனா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தில் யாருமே இமேஜின் பண்ண முடியாத காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அதுதான் ரகசியம். உங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும், ஆனால் இந்த 2026 நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்கன்னா உங்களை கொண்டு பலத்த காரியங்களை குடும்பத்தில் செய்வார். நிறைவேறாத காரியங்கள் உங்களை கொண்டு நிறைவேறும். கர்த்தருடைய ரகசியம் உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறத கர்த்தர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இன்னும் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் குறை இல்லை. கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய குறை வரும். 2026 நிறைய குறை யாருக்கு வரும்னா கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறவங்களுக்கு குறை வரும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய உங்களுக்கு ஒரு குறையும் வராதுங்க, ஒரு குறையும் வராது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். 3 காரியங்களை நாம் பார்த்துருக்குறோம். முதலாவது, கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? பிரயாசப்படக்கூடியவங்களாக இருக்கணும். 2வது, நான் யார், என்னுடைய வாழ்க்கை எப்படி, என் குடும்பம் எப்படி, என் குடும்பத்தில் நான் எப்படி அப்படிங்கிறத ஆண்டவருக்கு முன்னால் சரியாய் உங்களுடைய புரிதலை வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடியவங்களா, அறிக்கையிடுறவங்களா, தாழ்த்துக்கிறவங்களா நீங்கள் இருக்கணும். 3வது, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களா இருக்கீங்களா? இந்த 3 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்கன்னா கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பராக்கிரமசாலியாக இருப்ப, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்ப, நான் உன் கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வேன். இங்கே கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் தான் அங்கே சொல்லப்பட்டுச்சு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் ரொம்ப அற்பமானவங்களாக பார்க்கப்படலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்தார்னா உங்கள் வார்த்தை அங்கே ஆச்சரியமாக மாறும். உங்களுடைய வாயின் செயல்பாடுகள், உங்களுடைய வார்த்தைகள் ஆச்சரியமாக மாறும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். சாதாரணமாக இருக்கிற உங்கள் பேரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். காரணம் அவர் உங்கள் கூட இருந்தார். வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கும். நான் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த செய்தி என் வாழ்க்கையில் பலிக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த 2026 வருஷத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த 3 காரியங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தி அப்படியே நம்முடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பேசியிருக்கீங்க. அதன்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருக்கு என்பதை நீங்கள் தெரியப்படுத்த அன்பாக கேட்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக நாங்கள் தொகுத்து வழங்க கர்த்தருக்கு எங்களுக்கு எல்லா விதத்திலையும் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல அனுகூலத்தை கர்த்தர் உண்டாக்கும்படி தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய கிருபை இரக்கம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Amen. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.